அம்மா கடவுள் கொடுத்த வரம். நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படும் நல்ல உள்ளம் நம் தாய்தானே. முந்தானையில் முகத்தை துடைக்கும் போது நம் சோகத்தையும் சேர்த்து துடைத்து கொண்டோமே. எத்தனை சீப்பு கொண்டு சீவினாலும் அம்மாவின் விரல்கள் வருடும்போது படியாத முடியும் படியும், தீராத சோகமும் தீரும். நாம் தேர்ந்தெடுக்காத நம் தாயிடம் நாம் எடுக்கும் உரிமைகள் ஆயிரம் ஆயிரம். என் விழிகள் உறங்கும் வரை என் அம்மாவின் விழிகள் உறங்குவதில்லையே. அம்மாவை ஏமாற்றிய தருணங்களில் வெற்றி அடைந்து விட்டேன் என்று நான் ஆடியது உண்டு. அப்போதும் கூட என் வெற்றியை கொண்டாடிய குழந்தை உள்ளம் என் தாய்க்கு. எச்சிலில் நோய் பரவும் என்பதை அறிந்தும் அறியாதவள் அவள். தான் மிச்சம் வைக்கும் உணவை அவள்தானே சாப்பிட்டாள். என் அம்மாவுக்கு நன்றாய் சமைக்க தெரியுமா? தெரியவில்லை. ஆனால் எனக்காய் அன்பை அள்ளி கொட்டி சமைத்தவள் என் தாய். சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிடச் சொன்னாள். பின்புதான் தெரிந்தது அம்மாவையும் கும்பிட வேண்டும் என்று. என் தாயை விட என் தாய் காட்டிய கடவுள் மேலானவர்தான், சந்தேகமில்லை. ஆனால் என் கடவுளை என் தாயிடம் பார்க்கும்போது யாரை கும்பிடுவது? என் உசிரை எடுத்துக்கோ, என் புள்ளைய விட்டுடு என்று சாமி கிட்ட சண்டை போடும் உன்னத ஜீவன் என் தாய்தான். தவிட்டுக்கு என்னை வாங்கியதாய் எல்லோரும் கிண்டல் செய்தபோது சிறுவனாய் வாடியது உண்டு. வளர்ந்த பின்புதான் தெரிகிறது அவள் சாமி கிட்ட தவமிருந்து என்னை வாங்கினாள் என்று. பொய் பேசினால் பாவம் என்று சொல்லிக் கொடுத்தவள் எனக்கா என் அப்பாவிடம் பொய் பேசினாளே. மெதுமெதுவான தலையணையில் சோர்வு ஓடவில்லை. ஆனால் அவளின் மடியில் படுத்த போது துக்கம் கூட ஓடிப்போனதே. கருப்பையில் இருக்கும்போது நாம் எட்டி உதைத்த போது சந்தோஷப்பட்டவள். அவளின் முதுமையில் நாம் உதைத்தாள் சபிக்க கூட தெரியாதவள்தான் நம் தாய். சம்பளம் வாங்காத நம் வேலைக்காரியாய் மாறிப்போனாள் நம் தாய். அவளின் முதுமையில் நாம் கேட்பது, உனக்கு பணிவிடை செய்ய நான் என்ன வேலைக்காரனா என்று. ஆண்டவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், மறந்துவிட வேண்டாம். அம்மா கடவுள் கொடுத்த வரம் என்று நான் சொல்வேன். ஒருவேளை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? அப்படியென்றால் உங்களுக்கு அந்த கடவுளே உங்கள் அம்மாதான். கொண்டாடுவோம் அன்னைய தினத்தை. இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும்.